தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். இன்னைக்கு என்ன நாள் எல்லாருக்கும் தெரியும். மிக முக்கியமான ஒரு நாள். தமிழ் மக்களின் ஒரு கொண்டாட்டமாகவே இது கருதப்படுகிறது. பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் இந்த விழா கோவில்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நாள். ஏன்னு கேட்டால், இந்த நாளில் திருமணங்கள் மற்றும் ஒரு அன்பு, ஒரு சந்தோஷம், இது அனைத்தும் சேர்ந்து ஒரு தெய்வீக தன்மையை உணர்த்தும் நாள். அதனால்தான் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்வது கோவில்களில் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இன்னொன்று என்ன, ஏன் இந்த பங்குனி உத்திரம் இவ்வளவு முக்கியமானதாக கருதப்படுகிறது என்றால், பல தெய்வ திருமணங்கள் இந்த நாட்களில் கொண்டாடப்பட்டதாக இதிகாசங்கள் கூறுகின்றன. சிவன் பார்வதியை மணந்தது இந்த பங்குனி உத்திர திருநாளன்று. அவருடைய மகன் முருகன் அவருடைய சிவனுடன் ஆசியுடன் தெய்வானையை மணந்த நாள் இந்த பங்குனி உத்திர நாள். அதுக்கப்புறம் ராமர் சீதையை மணந்த நாள் பங்குனி உத்திரத்தன்று அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் கூறுகின்றன. எவ்வளவு தெய்வீகமான ஒரு விஷயம் இல்லை? அப்போ என்ன இதில் விசேஷம் அப்படின்னு சொன்னால், இந்த நாளில் நிறைய அன்பு, ஒரு காதல், ஒரு திருமணம் நடைபெற்றால் ஒரு சந்தோஷம், இதெல்லாம் நிகழும் என்று நம்பப்படுகிறது. அப்படி ஒரு மகத்துவமான நாள் இந்த பங்குனி உத்திர நாள். பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரம் பங்குனி உத்திரம். அப்போ முருகர் கோவில்களில் மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக தமிழ்நாடே, தமிழ் மக்களே கொண்டாடுவார்கள். பங்குனி உத்திரம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லுவாங்க. முருகன் அப்படின்னாலே நமக்கு தெரியும், முருகன் என்றாலே ஆற்றல், முருகன் என்றாலே மிகப்பெரிய ஒரு சக்தி, முருகன் என்றாலே ஒரு அறிவு. சிவபெருமான் கேட்கவே வேண்டாம், நம்ம என்ன மிகப்பெரிய ஒரு தியானி. அப்போ இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த பங்குனி உத்திர திருநாள் இன்னொன்று இது என்னங்கிற பௌர்ணமி அன்றும் வருகிறது. பௌர்ணமி அன்று பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரம். எவ்வளவு நல்ல விஷயங்கள் இல்லை? பௌர்ணமின்னு சொல்லும்பொழுதே எனர்ஜி, ஒரு ஆற்றல். நம்ம பௌர்ணமி தியானம் அப்படின்றத நம்ம செய்வோம். அப்போ இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், நிறைய தியானம் செய்து, மிதாகாரத்திலிருந்து நிறைய மௌனம் இருந்து நம்மளுடைய ஆற்றலை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆற்றல் நமக்கு தியானம் பண்ணி நிறைய வச்சுருக்கோம், இன்னும் நிறைய தியானம் செய்வோம். இன்று பௌர்ணமி வேற. அப்போ முழு நிலவில் முன்னாடி உட்காந்து நிறைய நேரம் தியானம் செய்வோம், கூட்டு தியானம் செய்வோம். நிறைய நம்மளுடைய பிரமிட் சென்டரில் பார்த்திங்கன்னா நிறைய தியானங்கள் நடைபெறுகிறது என்று அதில் கலந்துக்கோங்க. முழு இரவு தியானம், கூட்டு தியானம் அப்படின்னு நிறைய இடங்களில் நடக்குது. அங்கே எல்லாரும் கலந்துக்கோங்க. முடியாதவர்கள் வீட்டில் மாடியில் உட்காந்து அந்த நிலவின் முன்னாடி உட்காந்து தியானம் செய்யுங்கள். தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். ஏன்னால் இந்த மாதிரி நாட்களை நாம் தியானத்திற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், ஞானத்திற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பங்குனி உத்திரம் என்பது நமக்கு எப்பயுமே நம்ம பங்குனி உத்திரம்னா கோவிலுக்கு போனோம், விழாக்கள் கொண்டாடுவோம். எல்லா கோவில்களிலும் கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் நாம் அந்த கோவில்களுக்கு சென்று, பழைய கால கோவில்களுக்கு சென்று அங்கு உட்கார்ந்து நாம் தியானம் செய்து அந்த ஆற்றலை நாம் வளர்த்து கொள்ளுவோம். அந்த தெய்வங்களின் சக்தி, அந்த தெய்வங்களின் ஒரு ஆற்றல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இன்றைக்கி அந்த கோவில்களில். அப்போ உட்காந்து நம்ம கண்ணை மூடி உட்காந்து தேவையில்லாத பேச்சுக்கள் இல்லாமல் நிறைய நேரம் அந்த கோவிலில் உட்காந்து தியானத்தை செய்வோம், ஞானத்தை வளர்த்து கொள்வோம். பங்குனி உத்திரம் மிக சிறப்பான நாள். அந்த சிறப்பான நாளில் நிறைய 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 ஆற்றல் இருக்கும். தியானத்தினால் மட்டும்தான் ஞானம் பெற முடியும். நன்றி.